வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் இன்று முதல் அஞ்சரை பெட்டியில் ஆரோக்கியம், கொரோனா பரவல் தடுப்புக்கான வழிமுறைகளை விளக்கும் சிறப்பு கவியரங்கம். கவியரங்க தலைமை வானம்பாடி கவிஞர் கனவுதாசன் அவர்கள். முகக்கவசம் என்ற தலைப்பில் கவிஞர் பழ பாஸ்கர். தனிமனித இடைவெளி பற்றி கவிஞர் சிவகங்கை ராஜாராம். கை கழுவுதல் பற்றி கவிஞர் பா தென்றல். பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி கவிஞர் பாரதி ராணி அழகப்பன். தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி முனைவர் ரத்தின சந்திரமோகன். கவியரங்கத்தின் முதல் பகுதி வானம்பாடி கவிஞர் கனவுதாசன் அவர்களின் தலைமை கவிதையுடன் தொடங்குகிறது. முதற்கவசமாய் முகக்கவசம் பாடினான் பல பாஸ்கரன். உன் நாக்கு கவசம் நல்ல தமிழால் மூக்கு கவசத்தை முன்மொழிந்தது. உன் நாக்கு கவசம் நல்ல தமிழால் மூக்கு கவசத்தை முன்மொழிந்தது. மூக்கு கவசம் இல்லையெனில் பிறர் மூச்சு காற்றுக்காக அஞ்சுகிறார்கள். முகக்கவசம் இல்லையெனில் பிறர் மூச்சு காற்றுக்காக அஞ்சுகிறார்கள். தங்கள் மூச்சு காற்று நிலைக்க முட்டாமல் இருக்க துணிக்கவசம் அணிந்து துணிவாய் போக முடியாது என்று மருத்துவ கவசம் அணியச் சொன்னாய். கவசம் முகத்தில் இருந்தால் கவசம் முகத்தில் இருந்தால் கவசம், வீதியில் கிடந்தால் ஆரோக்கியம் இல்லை என்றாய். வாழ்க பாஸ்கரா வாழ்க. அடுத்து தனிமனித இடைவெளி பாட ராஜாராம் வருகிறார். உறவுகளில் இடைவெளி விழுந்த காலத்தில் உள்ளோம். மனிதர்கள் மனத்தளவில் தனித்தனியாய்த்தான் இருக்கிறார்கள். மகன்களும் மகள்களும் சொல்கிறார்கள், கணவன் மனைவியிடம் கூட சொல்கிறாள், எங்கள் இன்சுவாலிட்டிக்கு குறுக்கே வராதீர்கள் என்று. குறுக்கே வராதீர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் மனிதர்கள் காய்கறி கடை, மீன் சந்தை, துணிக்கடைகளில் ஈக்களை போல கூட்டமாய் முயற்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் துணிக்கடை, மீன்கடை, காய்கறி கடைகளில் கூட்டமாய் முயற்கிறார்கள். எனக்கும் தமிழ்தான் மூச்சு என்று ஒரு கவிஞன் சொன்னான். ஆனால் அதை பிறர் மேல் விடமாட்டேன் என்று ஒரு கவிஞன் சொன்னான். அதுபோல் உங்கள் மூச்சுக்காற்றை பிறர் மேல் விடாதீர்கள். அது அவர்கள் மூச்சுக்காற்றை நிறுத்திவிடலாம். எனவே தனிமனித இடைவெளி அவசியம் என்பதை அலசி சொல்ல வருகிறார் அன்பு தம்பி ராஜாராம். வருக ராஜாராம். இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழ் மண்ணிலே பிறக்க வேண்டும். அன்பு வணக்கங்களோடு சிவகங்கை சீமையிலிருந்து உங்கள் அன்பு தோழன் ராஜாராம். தனிமனித இடைவெளி, அடடா இது என்னடா புதுவிதை. தனிமனித இடைவெளி
எல்லாத்துக்கும் இடைவெளி. இது என்ன புது விதம்? தனிமனித இடைவெளி. அதிகாலை பொழுது ஆனந்தமாய் பறவைகள் அங்குமிங்கும் அலைகின்றன. அவற்றின் ஒலிகளோடு இயற்கை இங்கே இயங்குகிறது. இந்த இயற்கையே இங்கே இயங்குகிறது. இயந்திரமாய் இயங்கிய நாம் இங்கே முடங்கி கிடக்கிறோம் வீட்டுக்கூட்டில். பாருங்கள், இயற்கைக்கு இல்லை தனிமைப்படுத்துதல், நமக்கு உண்டு தனிமனித இடைவெளி. காட்சியின் தூரமே கண்களின் இடைவெளி, கனவின் தூரமே உறக்கத்தின் இடைவெளி, வாழ்வின் தூரமே இறப்பின் இடைவெளி, மௌனத்தின் தூரமே வார்த்தையின் இடைவெளி, அன்பின் தூரமே நமக்கான இடைவெளி. கல்லுக்கும் மண்ணுக்கும், கடலுக்கும் காற்றுக்கும், ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடைவெளியில் இயங்கும் உயிர்கள். காண்பது ஒன்றாயினும் கண்களுக்கு இடையே இடைவெளி, காலடி வைக்கும் கால்களுக்கும் அந்த இடைவெளி. பகலும் இரவுமாக, பனியும் மழையுமாக, பருவங்கள் இடையே இடைவெளி. பயிர்கள் வளர்ந்திட பாத்திகளுக்கு இடையே இடைவெளி, பயணம் செல்ல பாதைகளுக்கு இடைவெளி, சொற்பிழையின்றி வாசிக்க சொற்களுக்கு இடைவெளி, கற்றவர் கல்லாதவர் அற்றவரிடையே இடைவெளி. வற்றாத நதிக்கும் வறண்ட பூமிக்கும் இடையே அந்த இடைவெளி. தாத்தாவுக்கும் பேரனுக்கும் தலைமுறையில் வந்த இடைவெளி. தடையின்றி வந்து சேரும் இடைவெளி பற்றியே இதயத்திலிருந்து இறங்கிக் கொண்டே இருக்கும் இடைவிடாத இந்த வரிகள். இந்த இதயத்திலிருந்து இறந்து கொண்டே இருக்கும் இடைவிடாத இந்த வரிகள். இன்னும் தனியாய் நம் வடிவில் நாம் இடைவெளியில், இன்னும் தனியாய் மனித வடிவில் நாம் இடைவெளியில். புதியதோர் உலகிற்கு கை குலுக்க கை நீட்டி பதறியதோர் நிமிடம் காந்தமாய் மடக்கினேன். புதியதோர் உலகிற்கு கை குலுக்க கை நீட்டி பதறியதோர் நிமிடம் காந்தமாய் மடக்கினேன். மனதிலோர் எண்ணம் மின்னலாய் மின்னியது, தனிமனித இடைவெளியை தவறவிட இருந்தேன் என்று. அந்த தனிமனித இடைவெளியை தவறவிட இருந்தேன் என்று. கொத்து கொத்தாய் கொன்றளிக்கும் கொரோனா பிடியின் கட்டுகளை தளர்க்க கட்டுப்பாடுகள் கத்திகளாகும். ஆசையாய் அணைக்க அன்பு மகள் ஓடிவர அப்பா என்று சத்தமிட தொற்று அவளை தொடக்கூட மறுத்தது அந்த பிஞ்சு கைகள். நேசத்தோடு நண்பன் நெருங்கி வர காலம் அவன் கைகோர்க்க பாய்ந்தது, அவன் கைகோர்க்க பயந்தது, மனம் பணிந்தது. உள்ளன்போடு உறவுக்காரன் உளரோடு வர உருவமில்லா யமன் உருமாறி நின்றான். 8 திசையும் அடைப்பட்டு வீட்டுக்கிளியாய் தனியாயிருக்க கூண்டு கிளி ஒன்று இடைவெளியினுள்ளே எட்டி பார்க்கிறது. அந்த கூண்டு கிளி எட்டி பார்க்கிறது மனித ஜென்மத்தை. மனித கிளி அது மனிதமுள்ள கிளி. எப்படி? மனித கிளி அது மனிதமுள்ள கிளி. வீடு தாண்டி வெளியே செல்ல நினைத்தால் தள்ளி தள்ளி வைத்தது தனிமனித இடைவெளி. சுடுகாடு செல்லாமல் சுகமாய் நீ வாழ சுயமாய் நீ பின்பற்று தனிமனித இடைவெளி. பெற்ற பிள்ளை கூட கொல்லி வைக்க முடியா நிலையில்லா நீ இருக்க, இந்த நிலை மாற நிம்மதியாய் நீ இரு நித்தம் தனிமனித இடைவெளியில். அவசரம் என்று அலறினால் கூட அவசியமாய் இச்சமயத்தில் என்று வரும் குரல் மட்டும் எற்றி நின்றே பார்க்கிறது. உணர்வுகளை கடத்தி தொடுதலே உறவுகளை இணைப்பது. தீண்டலும் துறந்தோம், நோயை கடத்துவோம் என்றே தனிமனித இடைவெளி தக்க செயலது. 1000 வேதனைகள் உண்டு. எப்படி? 1000 வேதனைகள் உண்டு. ஆயினும் இன்றும் நன்றே. தொட முடியாமல் போனாலும் தொற்று பரவாதல்லவா? தள்ளி நின்று பார்த்தாலும் துயரற்ற நலமல்லவா? தள்ளி நின்று நீ பார்த்தாலும் துயரற்ற நலமல்லவா? வரங்கள் கொடுக்கும் சாமிகள் எல்லாம் கூட்டுக்குள் அடைத்த கூண்டு கிளி. எப்படி? வரங்கள் கொடுக்கும் அந்த சாமிகள் எல்லாம் கூட்டுக்குள் அடைத்த கூண்டு கிளி. வாரங்கள் 7 வரிசை கட்டி நின்ற கோவில், இன்று வரி கட்ட கூட பார்க்க முடியாத கோவில். வாரங்கள் தோறும் வரிசை கட்டி நின்ற கோவில், இன்று வரி கட்டி கூட பார்க்க முடியா ஒரு கோவில். மாதங்கள் போகிறது, நொடிகள் நொறுங்குகிறது, நாட்கள் நகர்கிறது, வருடங்கள் வருந்துகிறது. என்று கிடைக்கும் இதற்கு மாற்றுவெளி? என்றும் வேண்டுமே தனிமனித இடைவெளி. மனிதா இதற்கு ஒரு விடைத்தா. விடைகளெல்லாம் ஒரு வழி, அது நீ நடக்கும் தனிவழி. எப்படி? விடைகளெல்லாம் ஒரு வழி, அது நீ நடக்கும் தனிவழி, அதுவே தனிமனித இடைவெளி. இனி பிறக்கும் நல்ல வழி, இந்த உலகம் பார்க்க போகும் புதுவழி. உனக்கு இனி பிறக்கும் நல்ல வழி, இந்த உலகம் பார்க்க போகும் புதுவழி. மாற்றுவோம் ஒரு வழியாய், இருப்போம் இடைவெளியாய். இதை மாற்றி இருப்போம் இடைவெளியாய், மாற்றுவோம் ஒரு வழியாய். தனிமனித இடைவெளி. என்றும் இது நம்வழி, என்றும் இது நம்வழி, என்றும் இது நம்வழி. அதுவே தனிமனித இடைவெளி. நன்றிகள். தம்பி, சீமையிலிருந்து வந்தேன் என்று சொன்னாய். எந்த சீமையிலிருந்து வந்தாய்? சீனாவிலிருந்தா? ஆனாலும் தம்பி, வார்த்தையின் தூரமே மௌன இடைவெளி.
வார்த்தையின் தூரமே மௌன இடைவெளி, பருவ இடைவெளி, தலைமுறை இடைவெளி என்று தடைவெளி இன்றி இடைவெளி சொன்னாய். தடைவெளி இன்றி இடைவெளி சொன்னாய். நட்சத்திர இடைவெளி போல உன் கவிதை இடைவெளி இல்லாத அழகு. நட்சத்திர இடைவெளி போல உன் கவிதை இடைவெளி இல்லாத அழகு. மனிதனிடம் விடை கேட்டாய். மனிதனிடம் விடை கேட்டாய். எந்த மனிதனிடம் விடை இருக்கப் போகிறது? எந்த மனிதனிடம் விடை இருக்கப் போகிறது? மகன் கொல்லி வைக்க முடியாத கொள்ளை நோய் பற்றி சொன்னாய். மகன் கொல்லி வைக்க முடியாத கொள்ளை நோய் பற்றி சொன்னாய். சொல்லி என் மனம் கொள்ளை கொண்டாய். சொல்லி என் மனம் கொள்ளை கொண்டாய். வாழ்க ராஜாராம், வாழ்க. அடுத்து கை கழுவுதல். பாவண்ணா தென்றல். நாவென்ன சொல்லும்? பாவண்ணா தென்றலின் நாவென்ன சொல்லப் போகிறது? நாம் கேட்கப் போகிறோம். அவனை கைகழுவி விட்டேன் என்றால் அர்த்தம் என்ன? அவனை கைகழுவி விட்டேன் என்றால் அர்த்தம் என்ன? முதலில் மனிதனாயிருக்க பொய் கழுவ வேண்டும். முதலில் மனிதனாயிருக்க பொய் கழுவ வேண்டும். உயிரோடு இருக்க கை கழுவ வேண்டும். உயிரோடு இருக்க கை கழுவ வேண்டும். கை மட்டுமில்லை, கையோடு காலும், காலோடு மேலும் மேலும் கழுவுங்கள். கையோடு காலும், காலோடு மேலும் மேலும் கழுவுங்கள். குடிப்பதை காட்டிலும் குளிப்பது நல்லது. குடிப்பதை காட்டிலும் குளிப்பது நல்லது. கை கழுவ வாருங்கள். கவி உம்மை கழுவாமல் இருக்கட்டும். கவி உம்மை கழுவாமல் இருக்கட்டும். தென்றலே, நீ தீயா புயலா? எங்கே பார்க்கலாம் வா. மொழி வாழ்த்து. இனிமைமிகு மொழியே, இளமை மாறா தமிழே, தனிப்பெரு மொழியே, தன்மை அகழா தமிழே, இனியொரு மொழி உனக்கீடாக நிலையிலா இவ்வுலகிலே நனி சிறப்பொடு ஒப்பிடவும் காண்பது இல்லையே. இன்னோசை மிக்கவளே, தீந்தமிழ் தாயே, என்னோசை மிக்கு தலை தாழ்த்தி வணங்குகிறேன். தன்னிகரிலா தமிழே, தண்டமிழ் பாவையே, என்னிரு கைகள் கூப்புகிறேன் வணக்கம். நடுவர் வாழ்த்து. கவிதை சொலல் வல்லன் என்றும் சோர்விலன். கவிதை சாரதியாய் தமிழ்த்தேரோட்டுபவர். பாக்கலால் மாலையாத்து தமிழ் அன்னைக்கு பல ஆக்கங்கள் பங்களித்து மொழிக்கு அணி சேர்ப்பவர். பெருந்தொற்று காலத்திலும் தன்னலம் பாராது பெருந்தொண்டாற்றி வரும் தமிழ்மகன். ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகாட்டும் கவியரங்கத் தலைமையே, ஆரோக்கியமுடன் நவில்கின்றேன் வணக்கம். சபை வாழ்த்தாக நேயர் வாழ்த்து. சபையினிலே கூடியிருக்கும் சிலருக்கு மட்டுமல்ல, சபையே இன்று வான்வெளிதான். வானலை சுமந்து வரும் எங்கள் கவிதைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் செவிச்செல்வம் கவிதை தேனாராய் பாய்கிறது. செவிகளை திறந்து வைத்திடுங்கள், கைகளை தட்டி ரசித்து கேளுங்கள். கைகூப்பி கூறுகின்றேன் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். சக கவிஞர்கள் வாழ்த்து. ஆளுமைகள் பலரும் குழுவில் இடம் பிடித்திருக்க, ஆளுகைக்கு இசைந்து அவர் கவிதையில் மொழியே மகிழ்ந்திருக்க, தளர் நடைபையில் குழவியாய் நான் ஆனாலும் தளராது என் பாவின் நடையும் என்றிருக்க, இவர்கள் ஊடாக எப்போதும் பயமறியா இளங்கன்றாய் நானும் இணைந்திருக்க, கவியரங்கில் ஏறுபோல் கொலுவீற்றிருக்கும் சக கவிஞர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் வணக்கம். கை கழுவுதலும் கிருமி நாசினியும். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற அன்னை, தோள் மீது தூக்கி வைத்து புற உலகை அறிமுகப்படுத்திய தந்தை, கடமைகளை பொறுப்புகளை உறவினை புறந்தள்ளி வாழும் உடன் பிறப்புகள், இடுக்கண் களைந்தும் உடுக்கை இழந்தபோது கையாயும் நின்ற நண்பர்கள், உறவு பெயர் சொல்லி அழைத்து சொந்தம் கொண்டாடும் அண்டை வீட்டினர் என அனைவரின் செய்நன்றி மறந்து என் நன்றியையும் கொன்றவர்கள் கைகழுவி நிற்பர் என்புதோள் போர்த்த உடம்பாய். அத்தகையோராயினும் யாவரையும் அழைக்கின்றோம் கைகழுவ வேண்டும் என்று சொல்லி பெரு நோய்த்தொற்று பரவலை தடுப்பதற்கே, நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கே. தூய உள்ளம், அன்புள்ளம், சமத்துவ உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் கொண்டோர், தன்னலம் தீர்ந்ததாலே சண்டைகள் மறந்து வாழ்வோர், என்பும் உரியர் பிறர்க்கென்று அன்புடையார், அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை என்று வாழ்வோர், மக்கள் சேவையே மகேசன் தொண்டென்று உள்ளம் உருகிக் களத்தில் நிற்போர், இறப்போர்க்கு உற்றுழி உதவியும் வாழ்வோர், நண்பென்னும் நாடாச் சிறப்பு வேண்டுவோர், அன்பும் மரணும் உடைத்து பண்பும் பயனுமாய் இல்லற வாழ்வை மேற்கொள்வோர், ஐந்தன் புலத்தை விட்டு அடல் வேண்டும் பற்றற்ற துறவியர்,
துள்ளி விளையாடும் பள்ளி பிள்ளைகள் என இவ்வுலகத்தீரே அனைவரையும் அழைக்கின்றோம். கை கழுவுதல் நன்றே, கை கழுவுதல் நன்றே, தொற்று பரவாதிருக்க கை கழுவுதல் நன்றே. 10 ஆண்டுகளாக கை கழுவவில்லை என்று ஹெக் செக் கூறலாம். கழிவறை சென்று வரும்போது கை கழுவியதில்லை என்று ஜெனிஃபர் லாரன்ஸ் கூறலாம். ஆனால் நன் தமிழ் பண்பாடு யாது? நன் தமிழ் முன்னோர்கள் யாது செய்தனர்? ஊரே குளிக்க பொது பெருங்குளம் கட்டியவன், தேங்கும் நீர் பாய்ந்து வர வாய்க்கால்கள் வெட்டியவன், கழுவு நீரோட பாதாளச் சாக்கடைகள் அமைத்தவன், உலகின் மூத்த குடியாய் பண்பட்ட நாகரிகத்தின் முதற்குடியாய் வாழ்ந்தவன், சுத்தம் சோறு போடும் என்று சொல்லிவிட்டு சென்ற பரம்பரை நாம். கந்தையானாலும் கசக்கி கட்டியவன், கூழானாலும் குளித்து குடித்தவன், சொல்லிச் சென்றதை மறந்தவர்கள் நாம். மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள் மேற்கு மொழிகளும் மெல்ல நுழைந்தன நமக்குள். புவிமிசை ஓங்கி ஒலித்த குரலை சிதைக்கத் துணிந்தவர் நாம். பாட்டி காலத்தில் அவருக்கென்று தனித்த தண்ணீர் பானை உண்டு. நனி நாகரிகம் நவநாகரிகம் என்று மோகக் கொசுவலைக்குள் சிக்கிக் கொண்டவர் நாம். காரணம் கேட்டால் குழந்தைகள் கையை குடிநீருக்குள் முக்கி தண்ணீர் அடிக்கிறார்கள். பாட்டியின் தண்ணீர் பானை சுத்தமாக இருக்காது என்று டம்ளரின் விளிம்பு தொட்டு குடிநீர் மொள்ளச் சொன்னார்கள். தாத்தா வீட்டு வாசலில் பெரிய சிமெண்ட் தொட்டி எப்போதும் நீர் நிறைந்து இருக்கும். வெளியில் எங்கு சென்று வீடு திரும்பிடினும் கைகால் முகம் கழுவியே வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தோம். மருத்துவமனை, சந்தை, வங்கி என உள்ளூரில் எங்கு சென்று வந்தாலும், வெளியூர் பயணம் முடித்து வந்தாலும் குளித்தால்தான் வீட்டிற்குள் வர அனுமதி கிடைத்தது. பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் குழந்தைகளும் தினம் குளிக்கும் பழக்கம் வந்தது. மெல்ல மெல்ல இவையெல்லாம் மறைந்தே போயின. தள்ள தள்ள இவற்றையெல்லாம் நோய்கள் கூடின. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவள கால வகையினானே எனினும் நனி நாகரிகம் நவநாகரிகம் என்று மோகக் கொசுவலைக்குள் சிக்கிக் கொண்டான் மனிதன். முன்னை பழமையை, முன்னோர் பெருமையை, ஆரோக்கிய செயல்பாடுகளை, சுத்தமான வாழ்வியல் முறைகளை மீட்டெடுப்போம் வாரீர். எங்கோ சீனாவில் தோன்றியதாக இருக்கலாம். கோவிட்-19 உலகம் முழுக்க பரவியதாகவோ பரப்பப்பட்டதாகவோ இருக்கலாம். பாதகம்தான். ஆனால் பேசி பேசி புண்ணியமில்லை. பரவாமல் தடுக்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் கற்றுக்கொள்வோம் வாரீர். சலவை கட்டிகளும் கிருமி நாசினிகளும் மலிந்து கிடக்கும் நாடு இது. எந்த மனம் இல்லை இந்த பொருள்களில். எளியோரும் வலியோரும் வாங்கும் விலையிலும் போட்டி போட்டு தயாரிப்புகள் கடைகளில். வழலை கட்டியோ கிருமி நாசினி போத்தலோ கர்ணனின் கவச குண்டலமாக ஆண்களின் சட்டைப்பை, பெண்களின் கைப்பை, குழந்தைகளின் புத்தகப் பைக்கும் எப்போதும் இருப்பு வைத்திருப்போம். தொடர்ந்து கைகளை கழுவி வர கொரோனா விலகி ஓடிவிடும். சுவாச கோளாறுகளும் குறைந்துவிடும். கொரோனா தொற்று காலத்தில் 65% பெண்களும் 52% ஆண்களும் கைகளை கழுவுவதாகச் சொல்லும் அறிக்கையை மாற்றிடுவோம். 100% என ஆக்கிடுவோம். 24 மணி நேரம் ஒரு நாளுக்கு 20 வினாடிகள் போதும் ஒரு கை கழுவலுக்கு. கை முழுவதையும் தண்ணீரில் நனைத்திடுவோம். உள்ளங்கைகள் இரண்டிலும் வழலை கட்டியை பூசிடுவோம். புறங்கைகளை நன்றாய் தேய்த்திடுவோம். 2 கை விரல்களுக்கு இடையே தேய்த்திடுவோம். விரல் நுனிகளையும் சுத்தப்படுத்திடுவோம். இறுதியில் கட்டை விரல்களையும் தனியே கழுவிடுவோம். இதுதான் கைகளை கழுவும் முறை. இதுதான் கிருமியை கொல்லும் முறை. இதுவே கொரோனாவை வெல்லும் வழி. இதுவே ஆரோக்கிய வாழ்வின் வழி. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது சிறப்பு கவியரங்கத்தின் 2வது பகுதி. இதன் 3வது பகுதியை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.